மன்னார் இளைஞன் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டது ஏன்? கண்டுபிடிக்கப்பட்டது மோட்டார் சைக்கிள். காலம் கடந்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல். அதிசொகுசு காரில் வந்த வைத்தியர் நிகழ்த்திய விபத்து. காயமடைந்தோரை விபத்தான காரிலேயே ஏற்றி வந்த நிலையில் கைது. நடந்தது இதுதான். அனுரவை கண்டதும் அதிர்ந்தது அரங்கம். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. கைதட்டி ரசித்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுர. பரீட்சைக்கு தோற்றுவோருக்கு அவசர செய்தி. தற்காலிக அடையாள அட்டையுடன் பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு வெளியான தகவல். வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய. தமிழர் பாரம்பரிய உடையில் வழிபாடு. மன்னாரில் வெகு சிறப்பாக இடம்பெற்ற திருக்கேதீஸ்வரம் ஆலய மகா சிவராத்திரி நிகழ்வு. வெளியானது காட்சிகள். நடுரோட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்திரணி மற்றும் மனைவி. முழு நாட்டிலும் முடங்கியது நீதிமன்றங்கள். இன்று நாடு தழுவிய புறக்கணிப்பு. அனுர வசிக்கும் இல்லத்துக்கு அருகில் கூட கொலை. நாமலுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம். நாட்டில் நடப்பது என்ன? தும்பங்கேணியில் வீடொன்றில் ஏற்பட்ட மின்னொழுக்கு. பகுதியளவில் சேதம். மயிரிழையில் உயிர் தப்பிய குடும்பம். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் அதிரும் கொழும்பு நகரம். அனுர அரசை பாராட்டும் சரத் பொன்சேகா. வெடுக்குநாரிமலையில் தடையின்றி நடந்த சிவராத்திரி தின வழிபாடுகள். காணாமல் போன வழமையான காவல் அதிகாரிகள். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கான தகவல். ஏப்ரல் முதல் விலைகளில் பாரிய மாற்றம். வாகன பிரியர்களுக்கு வந்த சோதனை. செம்பியன் பெற்ற வடக்கில் கரைவலை வாடி தீயிட்டு அழிப்பு. கடும் கோபத்தில் மக்கள். வெளியானது முழு விவரம். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழகம் செல்லும் வீதி அண்மித்த பகுதியில் நேற்று பகல் 1:50 மணியளவில் கிளிநொச்சி பகுதியிலிருந்து முருகண்டி பகுதி நோக்கி பயணித்த மகுழுந்து சிறியரக மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பேரும் காயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றும் சிகிச்சை அளித்து சிகிச்சை பலனின்றி 2 பேரும் பலியாகியுள்ளனர். இந்த விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து விபத்துக்குள்ளான மகிழுந்தின் உரிமையாளர் காயமுற்ற நபரை ஏற்றிக்கொண்டு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு வந்து காயமடைந்த குறித்த நபரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தார். இந்நிலையில் மகிழுந்தை செலுத்தி வந்த திருகோணமலை வைத்தியசாலையின் வைத்தியரை போலீசார் கைது செய்துள்ளனர். விபத்து தொடர்பாக முல்லைத்தீவு மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு ஜிந்துப்பட்டியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனையில் உள்ள மகா வித்தியாலய மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜிந்துப்பிட்டியவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேல் தடத்தில் அமைந்துள்ள ஒரு சிகை அலங்கார நிலையத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு 4 பேர் காயமடைந்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் மன்னாரைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் என்று தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் முறையே 19, 27 மற்றும் 28 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் சிலாபத்துறை, கிரான்பாஸ் மற்றும் கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் T20 கிரிக்கெட் உலகக்கிண்ண போட்டியை கண்டுகளிக்க ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மைதானத்துக்கு வருகின்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. மேலும் போட்டியை காண்பித்துக் கொண்டிருந்த பெரிய திரையில் ஜனாதிபதி அனுரவை கண்டதும் முழு அரங்கமும் அதிர பார்வையாளர்கள் கோஷமுற்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. சர்வதேச கிரிக்கெட் சபையின் 20-20 உலக கிண்ண தொடரில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறுகின்ற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான குழு ஏ போட்டியை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் கண்டுகளித்தார். பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் கிரிக்கெட் சபை தலைவருமான மொஷின் நக்வி, வெளிநாட்டு அமைச்சர் விஜித கேரத், விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் கமகவிக்கு அருகில் இருந்து போட்டியினை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் தொடங்கும் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் அடையாள அட்டையாக தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு என்பவற்றை பயன்படுத்தலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனக்கு தெரிவித்தார். பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்தியோரிடம் அத்தகைய அடையாள அட்டைகள் இல்லாத பட்சத்தில் பாடசாலை முதல்வரால் சான்றளிக்கப்பட்ட 2 புகைப்படங்களை பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தற்காலிக அடையாள அட்டையாக பயன்படுத்த முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார்.
வரலாற்று பிரசித்தி பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட சிவபூஜை வழிபாடுகளில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். சிவபெருமானுக்குரிய மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஆலயத்துக்கு வருகை தந்த பிரதமரை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பிரமுகர்கள் பூரண கும்பம் ஏற்றி வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து விசேட அபிஷேகம் மற்றும் ஆராதனை பூஜைகளில் அவர் பங்கேற்றார். நாட்டின் அமைதி, சுபீட்சை மற்றும் இனங்களுக்கிடையில் மத நல்லிணக்கத்தை வேண்டி இடம்பெற்ற இந்த வழிபாட்டில் பிரதமருடன் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவராத்திரி தினத்தில் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வரத்துக்கு பிரதமர் வருகை தந்தவை நாட்டின் கலாச்சார விழுமியங்களுக்கு மதிப்பளிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வழிபாடுகளின் பின் பிரதமர் ஆலய வளாகத்தில் கூடியிருந்த மக்களுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு ஆலயத்தின் வரலாற்று சிறப்புகையும் அவர் கேட்டறிந்து கொண்டார். மன்னாரில் பாடல் பெற்ற தலமான திருக்கேதீச்சர ஆலயத்தில் மகா சிவராத்திரி நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்ததோடு வெளிநாட்டில் இருந்தும் விசேடமாக பக்தர்கள் வருகை தந்தனர். காலை முதல் பல்வேறுபட்ட சமய நிகழ்வுகள், பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதோடு பல்வேறு சொற்பொழிவுகளும் இடம்பெற்றன. மேலும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சிவராத்திரி நிகழ்வுகள் இடம்பெற்று வந்ததோடு நாட்டின் பல பாகத்தில் இருந்தும் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு விசேட போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்றன. அகுக்கிரோடு பகுதியில் சட்டத்திரணி மற்றும் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் அனைத்து சட்டத்திரணிகளும் இன்று நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து விலகி இருக்க தீர்மானித்தனர். இலங்கை சட்டத்திரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய இந்த கொலை சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் நேற்று மாலை இடம்பெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தில் பின்வரும் 4 முக்கிய தீர்மானங்கள் ஏகமனதாக எடுக்கப்பட்டன. நாட்டில் நிலவும் கொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தல், ஒரு நாள் அடையாளமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து இன்று சட்டத்தரணிகள் விலகியிருத்தல், இந்த மிலேச்சத்தனமான குற்றத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையை கேட்டுக்கொள்ளுதல், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூகமயப்படுத்துவது தொடர்பில் காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடும் அதிருப்தியை வெளியிடுதல் போன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த விசேட பொதுச்சபை கூட்டத்தில் சுமார் 3500 சட்டத்தரணிகள் கலந்து கொண்டனர். இடவசதி பற்றாக்குறை காரணமாக பல சட்டத்தரணிகள் ஜூம் தொழில்நுட்பமூடாக இணைந்து கொண்டதாக ராஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அக்குரைகொட பகுதியில் இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை சம்பவம் சட்டத்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வசிக்கும் இல்லம் அருகே கூட கொலை சம்பவம் நடைபெறும் நிலையில் நாட்டில் பொது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் தினசரி துப்பாக்கிச் சூடுகளை தடுக்க முடிந்துவிட்டதாக அமைச்சர்கள் கூறினாலும் அதில் அவர்கள் தோல்வியடைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். முக்கிய தீர்மானம் அனைத்தும் தலவத்தையில் உள்ள கட்சி தலைமையத்தில் எடுக்கப்படுவதாக அமைச்சர்கள் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதே பகுதியான அகுரிகொடவில் சமீபத்தில் சட்டத்தடை மற்றும் அவரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு இவ்வாறான சூழலில் மக்களின் பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்படும் என்று கேள்வி எழுப்பினார். அண்மையில் நீதிமன்ற அறைக்குள் நடந்த கொலை சம்பவம் மற்றும் நீதிமன்ற வளாகம் அருகே சட்டத்தரணி ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போன்ற சம்பவங்களை அவர் நினைவூட்டினார். அத்துடன் சட்டவிரோத கஞ்சா பயிரிடல் தொடர்பான சோதனையின் போது ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாவட்டம் போரதிவுப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட தும்மங்கேடி பிரதேசத்தில் திடீரென்று மின்னொழுக்கு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவானது. சம்பவ இடத்துக்கு போரதிவுப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேனன், உபதவிசாளர் கயசீலை மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர் அனோஜன் சென்று நிலைமையை பார்வையிட்டனர். அந்த பிரதேசத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் இவ்வாறு வீடொன்று மின் கசிவால் தீப்பற்றி எரிந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். பிரதேசத்தில் அடிக்கடி மின் கசிவு ஏற்படுகின்றமை தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் முன்கொண்டு வருகின்றனர். நாட்டில் அமைதியின்மையை உருவாக்குவதற்காக நடத்தப்படும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நிலைமையை புரிந்து கொண்டு அதை நிர்வகிக்கும் திறன் கொண்டது என்றும் சரத் பொன்சேகா நம்பிக்கை வெளியிட்டார். அண்மை காலமாக பல்வேறு குழுக்கள் அமைதியின்மையை உருவாக்குவதற்கும் இனவாத பதற்றத்தை தூண்டுவதற்கும் பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. இருப்பினும் ஆயுதப்படைகள் தங்கள் கடமைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்தார். நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படவில்லை. இந்நிலையில் நாட்டில் முன்னெடுக்கப்படும் தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார்.
வவுனியா நெடுங்கேணி வடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகள் நேற்று சிறப்பாக இடம்பெற்றன. இதன்போது மதியம் 2 மணியளவில் ஆதிலிங்கேஸ்வரருக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது. அதில் பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நேற்று காலை முதல் போலீசார் அந்த பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் வழிபாட்டுக்கு எவ்வித தடையும் விதித்திருக்கவில்லை. இம்முறை இரவு நேர பூஜைகளை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதேவேளை மழை பெய்ததால் மலைக்கு செல்லும் காட்டுப்பாதை முழுமையாக சேதமடைந்தது. இதனால் அடியவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் ஆலயத்தை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் வாகன விலைகள் அதிகரிக்கும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு சுங்க வரியில் 2.5% வரி விதிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கையில், அந்த வகையில் சுமார் 1 கோடி மதிப்புள்ள வாகனத்தின் விலை 2,50,000 ரூபாவால் அதிகரிக்கும். இந்த வரி முன்பு 1.25% இருந்தது. இந்த நிலையில் வரியை அதிகரிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்புடைய வரியை சுங்கத்தில் செலுத்த வேண்டும். அதேவேளை ஜப்பானிய வாகன ஏல நிறுவனங்களிலும் வாகன விலைகள் அதிகரித்துள்ளன. என்ற போதிலும் இதுவரை இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த 2.5% வரி விதிப்பு பொருந்தாதென்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் நேற்று இரவு கரைவலைவாடி தீ வைத்தெரிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆல்பர்ட் என்பவருக்கு சொந்தமான கரைவலைவாடியை நேற்று இரவு இனம் தெரியாதவர்களால் தீ வைத்தெரிக்கப்பட்டுள்ளது. இவரிடத்துக்கான கரைவலை தொழில் செய்வதற்கான ஏற்பாடு அந்த பகுதியில் இடம்பெற்று வந்த நிலையில் இவ்வாறு இனம் தெரியாதவர்களால் குறித்த வாடி எரிக்கப்பட்டது. வாடி எரிக்கப்பட்ட சமயம் எவ்விதமான மீன்பிடி உபகரணங்களும் வாடிக்குள் வைக்கப்படாத காரணத்தால் சேதம் தவிர்க்கப்பட்டதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டினர். செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கடந்த வருடம் மீனவரின் கரைவலை வாடி இவ்வாறு இனம் தெரியாதவர்களால் தீ வைத்தெரிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகிய நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. மன்னார் இளைஞன் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டது ஏன்? கண்டுபிடிக்கப்பட்டது மோட்டார் சைக்கிள். காலம் கடந்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல். அதிசொகுசு காரில் வந்த வைத்தியர் நிகழ்த்திய விபத்து. காயமடைந்தோரை விபத்தான காரிலேயே ஏற்றி வந்த நிலையில் கைது. நடந்தது இதுதான். அனுரவை கண்டதும் அதிர்ந்தது அரங்கம். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. கைதட்டி ரசித்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுர. பரீட்சைக்கு தோற்றுவோருக்கு அவசர செய்தி. தற்காலிக அடையாள அட்டையுடன் பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு வெளியான தகவல். வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய. தமிழர் பாரம்பரிய உடையில் வழிபாடு. மன்னாரில் வெகு சிறப்பாக இடம்பெற்ற திருக்கேதீஸ்வரம் ஆலய மகா சிவராத்திரி நிகழ்வு. வெளியானது காட்சிகள். நடுரோட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்திரணி மற்றும் மனைவி. முழு நாட்டிலும் முடங்கியது நீதிமன்றங்கள். இன்று நாடு தழுவிய புறக்கணிப்பு. அனுர வசிக்கும் இல்லத்துக்கு அருகில் கூட கொலை. நாமலுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம். நாட்டில் நடப்பது என்ன? தும்பங்கேணியில் வீடொன்றில் ஏற்பட்ட மின்னொழுக்கு. பகுதியளவில் சேதம். மயிரிழையில் உயிர் தப்பிய குடும்பம். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் அதிரும் கொழும்பு நகரம். அனுர அரசை பாராட்டும் சரத் பொன்சேகா. வடுக்குநாரி மலையில் தடையின்றி நடந்த சிவராத்திரி தின வழிபாடுகள். காணாமல் போன வழமையான காவல் அதிகாரிகள். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கான தகவல். ஏப்ரல் முதல் விலைகளில் பாரிய மாற்றம். வாகன பிரியர்களுக்கு வந்த சோதனை. செம்பியன்பற்று வடக்கில் கரைவலை வாடி தீயிட்டு அழிப்பு. கடும் கோபத்தில் மக்கள். வெளியானது முழு விவரம்.